வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் உடனடியாக ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸுக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெடி டு மூவ் இன் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கிறோம். அடையாரில் பார்க்க வந்திருக்கோம், எல்பி ரோடு பக்கத்தில். ஸோ உங்களுக்கு அடையார்னாலே தெரியும், அடையார் பெசன்ட் நகர் ஏரியாவில் ஒரு பெரிய மாசான ஏரியா சென்னையில் அப்படின்ட்டுன்னு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெடி டு மூவ் இன் அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். 5th ஃப்ளோரில் இருக்குது. 5 ஃப்ளோர்ஸ் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டில் 5th ஃப்ளோரில் நம்ம இருக்கிறோம். நார்த் ஃபேஸிங் வீடு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 5th ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஒரு வீடு மட்டும்தான், இப்போ நம்ம இருக்கிற வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மீது எல்லாமே சோல்ட் அவுட். மக்கள் வாங்கிட்டாங்க. கீழே வந்து போர்டில் யார் யார் வாங்கினாங்க அப்படின்ற பேர் முதல் கொண்டு அழகாக போட்டு வச்சுட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, 5th ஃப்ளோரு. ஸோ இதுதான் 2340 ஸ்கொயர் ஃபீட்டு என்னுடைய டோட்டல் சைஸ். நல்ல ஸ்பேஷியஸான வீடு. மார்பிள் ஃப்ளோரிங் போட்டிருக்கிறாங்க. 8 ஃபீட்டுக்கு மெயின் டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்குது. நாங்கள் பாருங்கள், இப்போ வந்து எந்த லைட்டும் ஆன்லைனில் நேச்சுரல் வென்டிலேஷனில் இருக்கிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான பால்கனி பின்னாடி இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பராக இருக்கும். வந்த உடனே நாங்கள் ஆச்சரியம், நல்லா இருக்குது அந்த பால்கனி அப்படின்ட்டு அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த வீடு பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் குயிக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஸோ இந்த மாதிரியான சேலுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, கட்டிக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி, கட்டி முடிச்ச ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோ பண்ணி உங்களுக்காக போடுவோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற பட்சத்தில் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அலைச்சலையும் ஹாப்பி ஹோம்ஸில் ரொம்ப மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட், ஒரு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி வரும்போது அதை மட்டும் தேர்ந்தெடுத்து போயிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம். இப்போ காலையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு இதே மாதிரியான ஒரு பெரிய சைஸ் 4 BHK அப்பார்ட்மெண்ட் நம்ம வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிள் நுங்கம்பாக்கத்தில் மெயினில். இது வந்து அடையாரில் இருக்குது. இதுக்கப்புறம் OMR போகிறோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக பெசன்ட் நகரில் இது வந்து நம்மளுக்கு இப்போ அவைலபிள் இருக்கிறது ஒன்று தான் இல்லையா. ஒருவேளை இங்கே உங்களுக்கு வேணால் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா, பெசன்ட் நகரில் இதே மாதிரியான ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2nd ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை பார்க்க வந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு அதனுடைய ஃப்ளோர் பிளான்ஸும் பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்குறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெசன்ட் நகர்லையும் இந்த மாதிரியான ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடையார் அண்ட் பெசன்ட் நகர். ஸோ அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். அதனுடைய சைஸ் என்ன, அதனுடைய ப்ரைஸ் என்னன்ட்டு. ஒருவேளை அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டேரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். நாங்கள் வந்து சொல்லுவோம், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில், இந்த ப்ரைஸ் ஓகேன்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எப்போ வந்து இது வித்துரும் அப்படின்னு தெரியாது. டப்புன்னு வித்துரும். ஏன்னா ஒன்றே ஒன்று தான் அவைலபிளாக இருக்குன்றதால நீங்கள் கீழே வரும்போதே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஃப்ளோர்ஸில் வந்து ஆளுங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. உங்களுடைய பேர் முதல் கொண்டு அதில் போட்டு இருக்குது. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ளஸ் C8 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதை பற்றின ஸ்கொயர் ஃபீட் UDS இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2340 ஸ்கொயர் ஃபீட் ஒரே ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது. மறந்துடாதீங்க. இது பிடிக்கும் பட்சத்தில் டப்புன்னு ஃபோன் எடுத்து நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஃபோன் எடுத்து எங்களுக்கு கால் பண்ணிடுங்க. ஸோ தட் ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு எல்லா இடத்தையும் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த நார்த் ஃபேஸிங் வீட்டோடைய வெளியில் நிற்கிறோம். இதுதான் லெஃப்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், இந்த OTS ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. OTS ஸ்பேஸ் நான் நினைக்கிறேன். இந்த ஏசிலாம் ஷாஃப்ட்டு மேலே போகிறதுக்கு, லைட்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாஃப்ட் இருக்கிறதுக்கு. இந்த லிஃப்ட் முடித்தோடனே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது ஸ்டேர் கேஸ் இந்த பக்கம். ஸோ பாருங்கள், ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5th ஃப்ளோர்ன்றதால நம்ம ப்ரிடாமினென்ட்லி இந்த அழகாக அந்த லிஃப்ட்லேருந்து அப்படியே இறங்கி அப்படியே குடுகுரு வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போயிடும். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஃபயர் ஒன்று இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே டப்புன்னு டோர் திறந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உள்ளே வாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு 8 ஃபீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டோர் ஒன்று கொடுக்குறாங்க. பெரிய டோரு, 45 mm இதனுடைய திக்னஸ் மட்டுமே. ஸோ ஃபயர் ஏரியா இங்கே இருக்குது. நீங்கள் தாண்டி இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து டைனிங், லிவிங் அண்ட் டைனிங் சேர்ந்த மாதிரி கிடையாது. அந்த பக்கம் ஒரு பெரிய உங்களுக்கு வந்து லிவிங் இருக்குது. இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஃபீட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எக்ஸாக்டாக 13 ஃபீட்டுக்கு ஒரு 12 ஃபீட்டு வந்து இதனுடைய பெரிய சைஸ். அதோட கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம். இது வந்து உங்களுடைய டைனிங், கிச்சன் அங்கே இருக்குது. ஸோ டைனிங் ஒட்டி இந்த பக்கம் ஒரு பூஜா ரூம் இது வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பூஜா ஸ்பேஸு. நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது உங்களுக்கு பூஜா ஸ்பேஸு. இல்லைனா வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், கடல் இந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஒருவேளை பூஜா ஸ்பேஸாக உங்களுக்கு இல்லைனா கூட வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் ஸ்பேஸாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். வென்டிலேஷன் பாருங்கள், நல்ல வெளிச்சம் வருது. ஸோ உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்லேருந்து உங்களுக்கு லைட் உள்ள வரும். நார்த் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸு, இந்த விண்டோஸ் எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. காலையில் இருந்தோடனே நல்ல ஒரு வெளிச்சம் உள்ளே வரும். எல்லா விண்டோஸுமே இந்த மாதிரி தான் பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இடங்களில். ஒரு பெரிய சைஸு கிச்சன், 2 பக்கம் வந்து கிச்சன் டாப்பில் ஒரு கிச்சன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 12க்கு 12 இருக்கும் இல்லையம்மா, 12 தாராளமாக 12க்கு 12 மேலே தான் இருக்குது சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல் ஷேப்பில் எப்படி ஒரு கிச்சன் டாப்பும், ஆப்போசிட்டில் இந்த கட்டிங்க்கு சாப்பிங்க்கு இந்த சைடு ஒரு டாப்பும் கொடுத்துருக்குறாங்க.
கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இது ஃபினிஷ்டு ஹவுஸு. நீங்கள் இன்டீரியர் பண்ணுறத நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு அந்த பக்கம் இருக்குது, சர்வீஸ் ஏரியா அந்த பக்கம் இருக்குது. சர்வீஸ் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா அதே 12-13 அடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வித்து வருது. விண்டோ சைஸ் பாருங்கள், இந்த இடத்துல கூட உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் விண்டோ. இது கிச்சனுக்கு இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. டைனிங், ஸோ காமன் ஃப்ளோரிங் எல்லாமே உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது பூஜா ரூம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த பக்கம் மீதி ரூம்ஸ் இருக்குது. பால்கனி அந்த சைடு இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பால்கனி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிச்சனை ஒட்டி ஒரு ரூம் இருக்குது, 2 ரூம்ஸு, நம்ம அதை பார்த்துருவோம். ஸோ இது பாருங்கள், இதுவுமே ஒரு பெரிய சைஸ் ரூம் தான். எப்படியும் ஒரு 15 அடி கிட்ட, ஒரு 12 அடி இருக்கும் கிராஸ் வித்து. இதில் வந்து நம்ம அந்த ஹாலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான விண்டோஸு, அதே மாதிரியான ஒரு இந்த சைடு கிராஸ் வென்டிலேஷன் விண்டோ. வாக்-இன் வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வாக்-இன் வார்ட்ரோப் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வருது. இது வாக்-இன் வார்ட்ரோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 அடிக்கு ஒரு 5.5, 6 அடி இருக்கும். 5 அடி இருக்கும். 1, 2, 3, 4, 5 அடி கிட்ட வந்து உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ இது வந்து டாய்லெட் பாத்ரூம். இந்த டாய்லெட்டில் உங்களுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. கிளாஸ் போட்டு இங்கே ஷவர் ஏரியாவும், இங்கே வந்து வாஷ் பேஷன் அண்ட் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ இது ஒரு பெட்ரூம். நம்ம பார்த்ததில் வெளியில் போய்டும். ஆப்போசிட்டில் அப்படியே இந்த ரோட இந்த இடத்த கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியர்ஸ் அதர் பெட்ரூம். அந்த பெட்ரூமை காட்டில் இந்த சைஸில் கொஞ்சம் சின்னது, பட் த சேம் டைப் ஆஃப் விண்டோஸ் ஹியர். லாஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பர்னர் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் நல்லா திக்கான ஒரு பர்னர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த கிளாஸ் போட்டு ஸ்ப்ளிட் போட்டு ட்ரை ஏரியா, வெட் ஏரியா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஏசி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அந்த ஹோல்ஸ் ஹில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக அதை போட்டு முடிச்சிருக்கிறாங்க. நம்ம அங்கே போவோம். இது பாருங்களேன், இது வந்து உங்களுடைய லிவிங். நீங்கள் பார்க்குறது இது எப்படியும் ஒரு 20 ஃபீட்டுக்கு இருக்கும். 20 ஃபீட்டுக்கு வந்து ஒரு 13-14 ஃபீட் வந்து கிராஸில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய லிவிங் ஏரியா. இப்போ நம்ம அங்கே பார்த்தது தான். இதை ஒட்டின்னு இருக்கிற பியூட்டிஃபுல்லான இன்னொரு பிளேஸ் வந்து பால்கனி. இந்த பால்கனி பாருங்கள், இந்த மாதிரியான டோர், இந்த ஸ்லைடிங் டோர் போடல பால்கனிக்கு. ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் டோரு, வுடன் கிளாஸ் டோர் போட்டிருக்கிறாங்க. இதுவே ஒரு ரூம் சைஸுக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்டில் இதுவே ஒரு இந்த ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவர்ட் பால்கனி ஸ்பேஸு. அழகாக வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டில் செடிகள்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது நேச்சுரலாக இருந்தாலும் சரி, அது ஆர்டிஃபிஷியல் டேபிள்ஸ் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை அழகாக இங்கே ஒரு டேபிள் சேர் போடலாம், இல்லை ஸ்விங்கு போடலாம். அதுக்கான ஹூக்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் அதில் ஒரு ஸ்விங்கு போட்டு கூட நீங்கள் வந்து உட்காரலாம். ஃபுல்லாக அழகாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு பால்கனி. 3வது ரூம் இந்த ரூமு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்த்த அந்த ரூமோடைய கிட்டத்தட்ட அதே சைஸ் தான். அதே மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பாத்ரூம் அதே மாதிரி இருக்குது. விண்டோ வந்து அதோட பெரிய சைஸ் விண்டோ, கொஞ்சம் வித்தில். இந்த பக்கமும் ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ நேரம் வரைக்கும் லைட்டெல்லாம் எந்த ஃபிட்டிங்ஸும் கிடையாது. நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வென்டிலேட்டட் ஹவுஸு 5th ஃப்ளோரில் இருக்குது. அந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ காற்றடிக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும், நல்லா புதுசுன்னு உங்களுக்கு காற்று அடிக்குது. இப்போ முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசலாம். யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு யூடிஎஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அடையாரில் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெடி டு மூவ் கண்டிஷனில் வரதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது ஓரளவு கட்டிகிட்டு இருக்கும் போது தான் இருக்கும். முக்கால்வாசி மக்கள் அதிலே வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கிற இந்த வீடு வந்து நீங்கள் அப்படியே இன்டீரியர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days 45 days அந்த டைம் என்ன நம்மளுடைய அந்த டேட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் குடி வந்துடலாம், இல்லை ரெண்ட்டுக்கு விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த வீடு வாங்குறது மூலிமா உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஸோ யூடிஎஸில் அண்ட் பேஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 19,000 rupees, கைட்லைன் வேல்யூ 9,000 rupees போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 100% பவர் பேக்கப் கிடைக்குது. 2 கார் பார்க்கிங் இருக்குது. சோலார் பவர் பேக்கப்பு காமன் ஏரியாவுக்கு வந்து அது போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான லிவிங். ஏன் அப்படின்னா 5 மாடி கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு. ஸோ மொத்தமாகவே 5 வீடு தான். ஸோ உங்களுக்கு க்ரௌடு வந்து ரொம்ப கம்மி. ஒரு ஃப்ளோரில் நீங்கள் லிஃப்ட்டை திறந்த உடனே உங்கள் வீடு தான். ஸோ அதனால் அந்த அவுட்டர் ஸ்பேஸ்லாம் கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். படிக்கட்டு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. உள்ளே வரதுக்கு நீங்கள் ஆக்சஸ் இருந்ததுன்னா தான் வர முடியும். செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க. அண்ட் இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5,35 lakhs இதனுடைய காஸ்ட்டு. ஸோ இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா, இல்லை ஒரு ஃப்ளோர் பிளான் வேணும், எனக்கு வந்து சைஸஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், இது எவ்வளோ சைஸ் அது எவ்வளோ சைஸ், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலியமா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வி கேன் சென்ட் இட் அக்ராஸ். இல்லை நான் இங்கே நேரில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் இட் இஸ் த வெரி குட் திங் டு டூ.
நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ வித் ஆல் திங்ஸ் தட் யூ மே நீட். நீங்கள் வந்து போயிட்டு ரிட்டர்ன் போகிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் மாதிரி அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் தேவையோ அது எல்லாமே ஹாப்பி ஹோம்ஸாக உங்களுக்கு பண்ணோம். ஸோ நீங்கள் நேரில் வாங்க, வந்து இதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூ கேன் டிசைட். ஸோ 5th ஃப்ளோராக இருக்கே, வெயில் டைமில் சூடாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை. மேலே எல்லாமே வந்து அந்த மாதிரியான ரூஃபிங்கு, ஹீட்டெல்லாம் உள்ளே கடத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், நல்லா காற்றடிக்குது, படபடோட. நீங்கள் வெதரும் சூப்பராக இருக்குது, காற்றும் நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன கம்யூனிட்டியில் இந்த ஹைட்டில் தான் இருக்குது, காற்று உங்களுக்கு நல்லாவே அடிக்குது. இப்போ தலைமுடியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் தலைமுடியெல்லாம் அப்படி எப்படின்னு நீங்கள் பறக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் பார்க்க முடியாது. நல்ல காற்று அடிக்குது. ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிங்க. வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன டைமில் வந்தாலும் உங்களுக்கு காற்று இருக்கிறது தெரியும். ஏன்னா ஈஸ்ட் சீ ஃபேசிங் சைடில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடையாறில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இது. நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே வந்து பாருங்கள். I'll see you in the next video.